ஹாய் மக்களே, வெல்கம் பேக் நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடு க்ளீனிங் தான். பாருங்கள் என் வீடு எப்படி இருக்குன்னு. இது ஒரு ரூமு. எங்கள் பாப்பா படுத்துட்ருக்குறா. வந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. இவ்வளோ மோசத்துக்கும் இன்னும் சாப்பாடு ஆக்கலை. இவ்வளோ கேவலமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதான் இங்கே ஒருத்தன் படுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இவன் மட்டும்தான் காரணம். எல்லாம் இழுத்து போட்டு ஆட்டம் குண்டுக்குள்ளே போட்டுன்னு இவ்வளோ அமைதியாக இருக்கும் பாருங்கள். சரி பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நானும் போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, சாப்பாட்டு வேலை இருக்குது. ஓகே, இப்படி தானே ஆறி இருக்கும். நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். ஓகே, இப்போ சாப்பாட்டு இது பார்க்கலாம். எண்ணெய் வச்சாச்சு. குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம். இப்போ ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகா அது எல்லாமே அதோட போட்டு கொஞ்சம் பொரியணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இன்னும் 2 வரமிளகா போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் அது போடுறது ஃப்ரெண்ட். பாருங்கள், நான் என்ன சாப்பாடு செய்யணும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அடுத்து தக்காளி போட்டு அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தக்காளி போடுறதுக்கு 3 தக்காளி போட்டுருக்கோம், சூப்பராக இருக்கும். இது கூட 2 மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வாங்கினா அது சாம்பார் சாப்பாடுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா கலர் இருக்கும். அப்புறம் சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சு ஒரு கொதி வச்சு நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் குக்கரில் விசில் போட்டு 2 விசில் விட்டால் போதும், சாப்பாடு ரெடி ஆகிடும். நான் இது ஃபஸ்ட் டைம் இது 2வது வீடியோ. இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் எதாவது குறைந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து குக்கர் மூடி போட்டுடணும். மூடி போட்டால் அடுத்த 2 விசில் வேணும். இதுக்கு நான் சைடிஷாக பாவக்காய் வணக்கிறேன். பாவக்காயில் பெருசாக எதுவும் போல் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பாவக்காய் இதை போட்டு நல்லா வணக்கணுன்னா பாவக்காய் ரெடி. குக்கர் 2 விசில் வந்துடுச்சு. இந்த பக்கம் பாவக்காய் வணங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வணங்குச்சுன்னா சாப்பாடு ரெடி. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.